தடையை தாண்டி உலகை நோக்கி என்ற தலைப்பில் திருமதி உண்ணாமலை CEO ஆஸ்டர் அப்பேரல்ஸ் அவர்களை உரையாற்றுமாறு அன்புடன் அழைக்கிறோம். வணக்கம் மதுரை. எல்லாருக்கும் பசி வயிற்றுக்குள்ளதா? அரை மணி நேரம் பேசுங்கன்னு கோயம்புத்தூர்லேருந்து கூப்பிட்டு கடைசியாக இறுதி நிகழ்வாக 20 நிமிஷம் சொல்லிட்டார் அண்ணா. ஓகே ஃபைன், லெட் மீ மேக் இட் வெரி ஷார்ட் அண்ட் ஸ்வீட். பிகாஸ் எல்லாருமே ஏற்கனவே இது எல்லாத்தையும் வந்து ஹைலைட் பண்ணிட்டாங்க. என்னென்ன பாயிண்ட் சொல்லணுமோ எல்லாத்தையும் ஹைலைட் பண்ணிட்டாங்க. இது ஒரு ரெஃப்ரெஷர் மாதிரி. லெட் அஸ் ஹேவ் இட் பிஃபோர் லஞ்ச். தடையை தாண்டி உலகை நோக்கி, இது பேசிக்கலாக வந்து ஆஸ்பைரிங் ஆண்டர்ப்ரனர்ஸ் யார் யார் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு இப்போ நீங்கள் நினைக்கிறீங்களோ, புதுசாக பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, உங்களுக்காகவே வந்து இந்த செஷன் ஆக்சுவலி. அப்புறம் வந்து ஸ்பெஷலாக விமன் ஆண்டர்ப்ரனர்ஸை வந்து கொஞ்சம் டச் பண்ணி பேசுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. விமன் ஆண்டர்ப்ரனர்ஸை டச் பண்ணி பேசுங்கன்னு சொன்னாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த தமிழ்நாடு எல்லையை தாண்டி போயிட்டிங்கன்னா இந்த வேரியேஷனே இருக்காது. ஆண் பெண் என்கிற வேரியேஷனே எதுவுமே இருக்காது. எந்த பிஸ்னஸ் இதுக்கு போனாலும் நீங்கள் என்ன ப்ராடக்ட் வச்சுருக்கீங்க, அது குவாலிட்டியாக இருக்கா, என்ன ப்ரைஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து தான் அவங்கள அப்ரோச் பண்ணுவாங்களே தவிர, அது பையர்ஸாக இருந்தாலும், வெளிநாட்டிலேருந்து வர பையர்ஸாக இருந்தாலும் சரி, உள்நாட்டிலேருந்து வர மற்ற வியாபாரிகளை யாராக இருந்தாலும் சரி, யாருக்குமே இந்த வந்து பெண்ணுங்கிறது ஒரு தடையே இல்லை. இது வந்து எங்கள் கம்பெனி வந்து US, கனடா, மோஸ்ட் ஆஃப் த யூரோப்பியன் கண்ட்ரீஸ் எல்லா இடத்துக்கும் எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டொமஸ்டிக்கில் ஒரு 24 ஸ்டேட்டில் வந்து வி ஹேவ் பிளேஸ்ட் அ பிராண்ட், அவர் ஓன் பிராண்ட் கால் ஆண்ட். அது வச்சதுக்கப்புறம் ஐ எம் டெல்லிங் யூ, இந்த செக்ஸுங்கிறது ஒரு தடையே கிடையாது, பெண்ணுங்கிறது ஒரு தடையே கிடையாது. அதனால் அதை மறந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஆக்சுவலி நானும் வந்து உங்களை மாதிரி ஒரு கான்சர்வேட்டிவ், இங்கே இருக்க பெண்கள் நிறைய பேர் வந்து யோசிப்பாங்க, நீங்கள் இங்கே ஏதோ வரீங்க, ஏதோ பேசுகிறீங்க, எங்களுக்கெல்லாம் நிறைய தடை இருக்குது அப்படிங்கிறன்னு மனசில் வந்து ஒன்று இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த தடை வந்து மனசளவில் உள்ளது தான். இது தவிர ஆக்சுவலாக நம்ம லைஃப்பில் என்னென்ன ஃபேஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். உங்களில் ஒருத்தி நான் இந்த மதுரை மண்ணில் பிறந்து மதுரையிலேயே ஸ்கூலிங் முடிச்சு TVS லக்ஷ்மி ஸ்கூலில் இங்கே தியாகராஜா இன்ஜினியரிங் காலேஜில் படிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஐ ஹவ் கான் அண்ட் வென்ச்சர்ட் இன் டு in this business. So if I can do it, I as well believe that any girl born in this place can as well do it. ஓகே, சரி, நெக்ஸ்ட் பார்ப்போம் என்னென்ன தடைகள் வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. முதல்ல வந்து ஒருத்தர் வந்து எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம் நாங்கள் அப்படின்னா முதல்ல வந்து குடும்பத்துலேருந்து தடைகள் வரலாம். இது வந்து ஒரு ப்ராக்டிக்கல், இது அப்பார்ட் ஃப்ரம் த வெளியிலேருந்து வேர்ல்டில் இருக்க மற்ற ரீசன்ஸ் தவிர வந்து இது வந்து குடும்பத்துலேருந்து வர்றது அப்படிங்கும்போது இப்போ வந்து 2 பேர் வந்து ஆஸ்பைரிங் ஆண்டர்ப்ரனர்ஸ் வந்து அவார்ட் வாங்கினாங்க. ஒருத்தர் வந்து அப்பா அம்மாவை தேங்க் பண்ணார், ஒரு பொண்ணு வந்து தனது கணவரை வந்து தேங்க் பண்ணாங்க. இது வந்து ஆக்சுவல் ரியாலிட்டி இன் லைஃப். குடும்பம் சப்போர்ட் பண்ணலைன்னா ஒரு ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது நிறைய வந்து பிரச்சனைகள் இருக்கும். இதை நீங்கள் எப்படி தகக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நீங்கள் முதல்ல பேசி புரிய வைக்கணும். எந்த ரீசனுக்காக உங்கள் குடும்பத்தில் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ண என்ன பயம் அவங்க அடி மனசில் இருக்குது, அதை வந்து பேசி போக்க வைக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கணும். அப்படி பேசி போக்க வைக்க முடியாது அப்படின்னு வந்து நினச்சிச்சின்னா நீங்கள் செஞ்சு காமிச்சு தான் அந்த பயத்தை போக்க முடியும். நீங்கள் ஸ்டெப் எடுத்து செய்ய ஆரம்பிக்கணும். அண்ட் ஒன் மோர் திங், நிறைய வந்து தோல்வி பயமாக இருக்குது. இப்போ வந்து நீங்கள் வந்து ஆரம்பித்ததுக்கப்புறம் வந்து எல்லாமே ஆஸ் அன் ஆண்டர்ப்ரனர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வரும்னு சொல்ல முடியாது. எக்ஸ்போர்ட்டில் வந்து கொஞ்சம் ரிஸ்க் வந்து அதிகமாக இருக்கும். அதனால் வந்து தோல்வி பயம்ங்கிறது மனசில் ஒரு பக்கம் சின்னதாக இருக்கலாம், ஆனால் வந்து அதை நம்ம வந்து ஓவர் ஷேடோ பண்ண வந்து என்றைக்குமே விடவே கூடாது. வெற்றியும் தோல்வியும் வந்து ஒரு பிஸ்னஸில் வந்து மாறி மாறி தான் வரும். வென் யூ பிகம் அன் எக்ஸ்போர்ட்டர், ஜஸ்ட் பி அஷ்யூர்ட் தட் இது ரெண்டும் வரும், இது ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ், அதை வச்சு நான் அடுத்தடுத்து போயிட்டே இருப்பேன் அப்படின்னு நினச்சி பண்ணிங்கன்னா தான் வந்து போக முடியும். அடுத்து ஊர் என்ன சொல்லும். இப்போ நான் வந்து ஒரு ஃபெயிலியர் ஆயிட்டேன் அப்படின்னா வந்து எல்லாம் வந்து முதல்ல பிஸ்னஸ் ஆரம்பிக்கிற எல்லாருக்கும் வந்து என்ன சொன்னா ஊர் என்ன சொல்லும், என்ன ஆகும், நம்மளோட USP என்ன ஆகும், எல்லாரும் வந்து சிரிப்புக்குரிய ஒரு பொருளாக ஆயிடுவோமா. எதையோ ஒன்று நான் வந்து அப்துல் கலாம் சொன்னார், ட்ரீம் பிக், நானும் ட்ரீம் பிக்னு ட்ரீம் பண்ணேன், ஆனால் ஏதோ செஞ்சேன், ஏதோ இடத்துல சின்ன சர்க்கிள் ஆயிடுச்சு, என்னால் முடியலை அப்படின்னு நினச்சிக்கணுங்களா. ஊர் சொல்கிறத பற்றியெல்லாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் நமக்கு எதுவுமே கிடையாது. யூ வாண்ட் டு பிகம் அன் எக்ஸ்போர்ட்டர், யூ ஹேவ் டிசைடட் ஆன் த ப்ராடக்ட், யூ நோ ஹவு EPC வந்து ஹேண்ட் ஹோல்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப அப்ரிஷியேட்டிவாக எல்லோரும் சொல்கிறாங்க. அப்படின்னு இருக்கும்போது நீங்கள் ஊர் என்ன சொல்லும் அப்படிங்கிற பயத்தை வந்து விட்டுடலாம். நெக்ஸ்ட்டு வந்து தெளிவின்மை. நமக்கு இருக்கிற மிகப்பெரிய தடை தெளிவின்மை. எனக்கு ஆசையாக தான் இருக்குது, எனக்கு வானத்தை பிடிக்கணும், ரஜினிகாந்த் வந்து அப்படியே ஒரே பாட்டில் வந்து பெரிய அண்ணாமலையில் வந்து பால்காரராக இருந்து பெரிய பிஸ்னஸ் மேன் ஆயிடுவார். அந்த மாதிரி ஆகணும்னு எனக்கும் ஆசை இருக்குது தான் சார் செய்யுது. ஆனால் நான் என்ன செய்வேன்,
என்னால் வந்து ஆக்சுவலாக என்ன பண்ணணும்னு புரிய மாட்டேங்குது, எங்கே போய் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும்னு தெரிய மாட்டேங்குது. அப்படின்னா இன்றைக்கி வந்து கவர்மெண்ட் வெப்சைட்ஸ் ஆர் ஆல் வெரி வெரி கிளியர். எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் கவுன்சில் ஆஃப் இந்தியாவில் வந்து 14 டிவிஷன்ஸ் வச்சுருக்காங்க. எல்லாத்துலேயும் தெளிவாக இருக்குது. அது உங்களுக்கு புரியனாலும் இபிசி மாதிரி ஒரு இடத்துல சேர்ந்துட்டிங்கன்னா ஹேண்ட் ஹோல்டிங் வந்து கண்டிப்பாக கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. அது இல்லைனாலும் எல்லாத்துக்கும் வந்து இன்றைக்கி அட்வைசர்ஸ் இருக்காங்க, பையிங் ஹவுசஸ் இருக்குது, இன்றைக்கி கைட்ஸ் இருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி நீங்கள் அட்வைசர்ஸ் கவுன்சிலர்ஸ் எல்லாத்தையும் போகும்போது ஒரு சீப்பான அட்வைசரோ ஒரு சீப்பான கவுன்சிலரோ போக வேண்டாம். யார் இருக்கிறதுலே பெஸ்ட்டாக இருக்காங்களோ அவங்கள்ட்ட போய் நீங்கள் ஹேண்ட் ஹோல்டிங் போனீங்கன்னா இட் ஷுட் பி மச் பெட்டர். நெக்ஸ்ட் இஸ் நிதி வந்து தொட்டு இதை பேசினோம்னா நமக்கு வந்து போயிட்டே இருக்கலாம். உங்களோட நிதி சார்பு, உங்கள் குடும்பத்து மேலே இருக்க நிதி சார்பை வந்து நீங்கள் கம்மி பண்ணிங்கனாலே நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை பண்ண விடுறதுக்கு வந்து 50% சான்சஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இன்றைக்கி கவர்மெண்ட் வந்து எஸ்பெஷலி எந்த ஒரு கோடி வரைக்கும் புதுசாக ஆரம்பிக்கிற விமன் ஆண்டர்பிரினர்ஸ் கொடுக்குறாங்க. மற்றவங்களுக்கும் வந்து கவர்மெண்ட்லேருந்து நிறைய ஹேண்ட் ஹோல்டிங் இருக்குது, பேங்க்ஸ் இருக்குது. இது மாதிரி நிதி வந்து இன்றைக்கி டச் பண்ணால் பேசிகிட்டே போகலாம். ஸோ லெட் அஸ் கோ ஃபார் த நெக்ஸ்ட் ஒன். சரி, இப்போ நம்ம முடிவு பண்ணிட்டோம் ஏற்றுமதி தான் பண்ண போகிறோம், எனக்கு அதில் தான் வந்து ஒரு பேஷன் இருக்குது. பேஷன் இல்லாமல் தயவுசெய்து வந்து யாரும் எதுலேயும் இறங்காதீர்கள். பேஷன் இருந்தால் அது வந்து நம்மளை கடைசி வரைக்கும் உயரத்துக்கு கொண்டு செல்லும். அந்த பேஷனுங்கிறது ஒரு சின்ன நெருப்பு மாதிரி வந்து என்றைக்குமே வந்து டவுஸ் ஆகாமல் உள்ளே எரிஞ்சிட்டே இருக்கணும். நம்ம எவ்வளோ பெரிய எக்ஸ்போர்ட் ஆனாலும் எவ்வளோ இதுவானாலும் அடுத்தடுத்த ஸ்டேஜ் போகிறதுக்கு நம்ம ஒரு காம்ப்ளசன்சி வரவே கூடாது. இது முடிச்சிட்டோமா, அடுத்து இங்கேருந்து அடுத்த கண்ட்ரிக்கு என்ன எக்ஸ்போர்ட் பண்ணலாம், என்ன ப்ராடக்ட் இன்னோவேட் பண்ணலாம், எப்பவும் நமக்கு வந்து அந்த மனசுக்குள்ளே அது ஓடிக்கிட்டே இருக்கணும். அந்த பேஷனுங்கிறது சரி, நான் வந்து ஏதோ சின்ன வயசில் வந்து நான் சம்பாதிக்கணும்னு நினச்சேன், எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு நினச்சேன், இன்றைக்கி நான் பண்ணிட்டேன், ஓகே இந்த கண்ட்ரி வந்துடுச்சு, நான் இவ்வளோ க்ரோர் டர்ன் ஓவர் பண்ணுறேன், ஓகே ஃபைன், ஐ எம் ஆல் ரைட் அப்படிங்கிற ஒரு காம்ப்ளசன்சி நீங்கள் வராமல் என்றைக்குமே பார்த்துக்கணும். கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் அந்த பேஷன் மட்டும் இருந்துச்சுன்னா எவ்வளவு உயரத்துக்கு வேணாலும் நம்ம கம்பெனியை வந்து நம்ம எடுத்துகிட்டு போக முடியும். நம்ம கம்பெனி மட்டும் இல்லை, இந்த என்டையர் மதுரை கிளஸ்டரையுமே நீங்கள் வந்து எங்கேயோ எடுத்துகிட்டு போயிட முடியும். அப்புறம் ஏன் எக்ஸ்போர்ட் பண்ணோம், இது வந்து ஒரு முக்கியமான கேள்வி. நம்ம ஏன் எக்ஸ்போர்ட் பண்ணோம், டொமஸ்டிக் விட வந்து இந்த எக்ஸ்போர்ட் வந்து ஏன் வந்து இவ்வளோ பிரமாதமாக எல்லாரும் பேசுகிறாங்க, ஒரு நாள் கான்ஃபரன்ஸ் வச்சுருக்காங்க, எல்லாம் பண்ணுறாங்க. இப்போ உங்களுக்கு டேர்ன் ஓவரை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா டொமஸ்டிக் மார்க்கெட்டில் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இன்க்ரீஸ் பண்ண முடியும். நான் வந்து டொமஸ்டிக்லேயும் ஃபுல்லாக வேலை பார்க்குறேன், நாங்கள் எக்ஸ்போர்ட்டும் பண்ணிகிட்ருக்குறோம், ரெண்டும் பண்ணுறதுனால தெளிவாக சொல்கிறேன். டொமஸ்டிக்குங்கிறது அடிமேல் அடி வைத்து மெதுவாக ஸ்டெப் ஏறுற மாதிரி. ஆனால் எக்ஸ்போர்ட்டுங்கிறது இன்றைக்கி நீங்கள் ஒரு 50 crore பண்ணுறீங்க, அடுத்த வருஷம் ஒரு 100 crore பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா இட் இஸ் ஈஸிலி அச்சீவபிள் வித்தின் த நெக்ஸ்ட் ஃபிசிக்கல் இயர். அதுதான் வந்து எக்ஸ்போர்ட்டோட ஸ்ட்ரென்த். அப்புறம் வந்து ஒரு சிங்கிள் டிரான்சாக்ஷன்லேயே உங்களுக்கு வந்து எத்தனை கோடி வேணாலும் பண்ணலாம். ஒரு சிங்கிள் நல்ல டிரான்சாக்ஷன் கிடைச்சாலே வந்து உங்களோட டார்கெட் வந்து அச்சீவ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாயிரும். அப்புறம் எல்லாத்தையும் விட டொமஸ்டிக்கை விட ஏன் எக்ஸ்போர்ட் வந்து நல்லாயிருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா பேமெண்ட்ஸ் ஆர் இமீடியட். இன்றைக்கி எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு ஒரு பில் ஆஃப் லேடன் கொண்டு போய் உங்கள் பேங்க்கில் கொடுத்தீங்கன்னா ஒரு டிடிஓ ஒரு ஸ்விஃப்ட்டோ பண்ணி இமீடியட்டாக உங்களுக்கு நாளைக்கே காலையில் பணம் வந்து சேர்ந்துடும். இமீடியட் கிராட்டிஃபிகேஷன். அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து இதெல்லாம் வந்து ஜென்ரலி எல்லாரும் சொல்கிறது, இதை விட ஒரு மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. ஆஸ் அ கம்பெனி வென் யூ ஆர் கோயிங் டு ஸ்ட்ரக்சர் அ கம்பெனி, நீங்கள் எக்ஸ்போர்ட்டராக இருக்கீங்க, பல இடத்துக்கு நீங்கள் வந்து உங்கள் எக்ஸ்போர்ட்டரை வந்து க்ரோ பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ஜென்ரலி இப்போ எங்கள் அப்பரல் இண்டஸ்ட்ரிக்கு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இப்போ யூஎஸ்லேருந்து ஒரு எக்ஸ்போர்ட்டர் வராருன்னா அவர் வந்து 2-3 நார்ம்ஸ் கேட்பார், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணி இந்த சர்டிஃபிகேஷன்ஸ்லாம் உங்கள்கிட்ட இருக்கான்னு கேட்பார். ஒன்று வந்து ISO 9000 மாதிரி இருக்கலாம், SA 8000 இருக்கலாம், இல்லாட்டி ரேப் இருக்கலாம், இந்த மாதிரி பல நார்ம்ஸ் கேட்பாங்க. இந்த நார்ம்ஸ் எல்லாம் நீங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணி அவர்கிட்ட வந்து அதிக எக்ஸ்போர்ட் வேணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் எல்லாத்தையும் வந்து சீரமைப்பீங்க. அதில் வந்து உங்கள் கம்பெனி, உங்கள் ஃபினான்ஷியல் டிசிப்ளினு, உங்களோட குவாலிட்டி கண்ட்ரோல், அப்புறம் உங்களுக்கு கீழே இருக்கிறவங்களோட கம்யூனிகேஷன் எல்லாமே இம்ப்ரூவ் ஆகும். இது ஒவ்வொன்றும் இம்ப்ரூவ் ஆகும்போது எவ்ரி டீம் இன் யோர் கம்பெனி would have bettered in some way or other when you go for exports. It will be so structured that when you want to step into domestic market or go in a big way and இது MNCs corporates இப்போ வந்து நீங்கள் அமேசான், IKEA அந்த மாதிரி இடத்துக்குலாம் போனீங்கன்னா the transition will be very easy. when you have all these norms உங்களுக்கு growth வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது ஒரு இன்டைரக்டாக இருக்கிற ஒரு பெரிய அட்வான்டேஜ் when you are in exports. அப்புறம் இப்போ எக்ஸ்போர்ட் வந்து நீங்கள் முடிச்சிட்டு எப்படி பண்ண போகிறீங்கன்னு நினைக்கிறீங்க.
அதுக்கு ஐ டோன்ட் ஹேவ் டு டச் அப் ஆன் இட் பிகாஸ் இங்கே ஆல்ரெடி வந்து இபிசியில் உங்களுக்கு நிறைய ஹேண்ட் ஹோல்டிங் இருக்குன்னு சொல்கிறாங்க. எக்ஸிமில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணோன்னா எப்படிலாம் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு நிறைய உங்களுக்கு கைடன்ஸ் இருக்கிறதுனால லெட் அஸ் ஸ்கிப் இட். ஷால் வி கோ டு தி நெக்ஸ்ட் ஒன். அப்புறம் என்ன ப்ராடக்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத நீங்கள் நல்லா யோசிக்கணும். when you are going to decide on a product, அது வந்து உங்களோட ஸ்ட்ரென்த்தை ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். உங்களோட ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுற ப்ராடக்ட் வந்து உங்களோட ஸ்ட்ரென்த் பேஸ்டாக இருக்கணும். எக்ஸ்பெரிமெண்டல் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இட் கம்ஸ் லேட்டர். ஃபஸ்ட்டு எடுக்கிற ப்ராடக்ட்டுக்கு தெளிவாக ஸ்பெசிஃபிகேஷன் வந்து வி ஹேவ் டு கெட். ஃபஸ்ட்டு எக்ஸ்போர்ட் பண்ணும்போது பையர்ட் வந்து என்ன ஸ்பெசிஃபிகேஷன் என்னன்னு வாங்கிட்டு தான் நீங்கள் காஸ்டிங்கே போடணும். காஸ்டிங் போடும்போது அந்த ப்ராடக்ட்டுக்கு தெளிவாக வந்து ஃபுல்லாக அந்த லாஜிஸ்டிக்ஸு ஷிப்மெண்ட்டு இப்போ வந்து 60 நாள் கழித்து நீங்கள் ப்ராடக்ட்டை ரெடி பண்ணி ஷிப் பண்ண போகிறீங்க அப்படின்னு ஒரு முடிவு பண்ணியிருந்தீங்கன்னா அதோட காஸ்ட் ஆஃப் இட் எல்லாத்துக்குமே ஒரு டைம், வேர்ஹவுசிங் காஸ்ட் ஆஃப் இட், லாஜிஸ்டிக்ஸ் காஸ்ட், அப்புறம் உங்களுக்கு கரன்சி வந்து என்ன ஃப்ளக்சுவேஷனுக்கும் எல்லாத்தையும் ஃபேக்டர் பண்ணி தான் நீங்கள் காஸ்டிங்கே போடணும். அந்த காஸ்டிங் வந்து போடும்போது நீங்கள் சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ திருப்பூர் கிளஸ்டரில் வந்து முன்னாடி when export started blooming there was ஒரு ப்ராப்ளம். இங்கே இருக்கிறவர் வந்து $1 கொடுத்தாருன்னா அடுத்த இருக்கிறவர் வந்து 0.90 அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாரு. இப்படி வந்து ப்ரைஸை ஸ்லாஷ் பண்ணிகிட்டே உங்கள் கிளஸ்டருக்குள்ளே வந்து என்றைக்குமே அந்த ப்ராக்டிஸ் மட்டும் செய்யவே செய்யாதீங்க. பிகாஸ் இட் இஸ் காட் லாட் ஆஃப் பிட்ஃபால்ஸ். அது மட்டும் என்றைக்குமே அடாப்ட் பண்ணாதீங்க. என்ன உங்கள் ப்ராடக்ட்டோ அதுக்குள்ளே என்ன ப்ரைஸோ பையரை ரீட்டைன் ஃபஸ்ட் டைம் வந்து அந்த மாதிரி ஒரு ஆர்டர் எடுக்கிறது ஓகே. பட் சப்சிக்வெண்ட்டாக வந்து பையர் கிடைக்கணும் பையரை ரீட்டைன் பண்ணணுங்கிறதுக்காக ப்ரைஸை வந்து கம்மி பண்ணிகிட்டே போகிறது வந்து இட் இஸ் நாட் ரியலி வெரி அட்வைசபிள். டியூட்டி ட்ராபேக் மட்டும் எனக்கு நின்னா போதும், எனக்கு வந்து பரவாயில்ல, எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஒரு 10% கேல்குலேட் பண்ணுங்கன்ட்டுலாம் பண்ணாதீங்க. மெட்டிகுலஸாக கேல்குலேட் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸிஸ்டிங் எக்ஸ்போர்ட்டர்ஸ் ஒரு சின்ன ப்ராசஸ் தப்பாகி அந்த ப்ராசஸ் பதிலாக இப்போ நீங்கள் வந்து 2வது தடவை அதை வந்து ரீடூ பண்ணுறீங்க அப்படின்னாலே வந்து இஃப் யூ ஹாவ் அ வேஃபர் தின் மார்ஜின், தீஸ் டேஸ் வந்து காம்படிஷன் இஸ் நாட் விதின் யோர் கிளஸ்டர் ஆர் நாட் விதின் இந்தியா அலோன். யூ ஆர் கோயிங் டு கம்பீட் வித் பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா, வியட்நாம், இந்த மாதிரி பல லோ காஸ்ட் கண்ட்ரீஸோட நீங்கள் வந்து உங்கள் ப்ராடக்ட் வந்து நீங்கள் காம்படிஷனுக்கு வந்து வைக்க போகிறீங்க. அப்படிங்கும்போது யோர் ப்ரைஸிங் ஹேஸ் டு பி ரியலி வெரி பக்கா. பின்னாடி வந்து ஒரு வியாபாரம் பண்ணணும்னா அதுலேருந்து கண்டிப்பாக லாபம் வரணும் அப்படிங்கிறது தான் பேஸாக இருக்கணும். இல்லை நான் டேர்ன் ஓவருக்காக பண்ணுறேன், இல்லை எனக்கு வந்து இந்த பையர் வேணுங்கிறதுக்காக பண்ணுறேன் அப்படின்னா அது ரிப்பீட்டடாக இஃப் யூ ஆர் கோயிங் டு டூ இட், இட் இஸ் நாட் கோயிங் டு பி ரியலி வர்த்தி. அது பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு வந்து அப்புறம் இதுவாக இருக்காது. அப்புறம் எதை நீங்கள் எந்த ப்ராடக்ட்டை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து முடிவு பண்ணிட்டீங்கன்னா, இப்போ இஃப் யூ ஆர் கோயிங் டு டூ டைரக்ட் எக்ஸ்போர்ட்டிங் அப்படின்னா யோர் பேக்கேஜிங் ஷுட் பி ரியலி வெரி குட். அட்ராக்டிவாகவும் அப்படியே இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கும் உங்கள் பேக்கேஜிங் இருக்கணும். இனிஷியலாக வந்து ஆரம்பிக்கும் போது ஜென்ரலி வி கோ த்ரூ பையிங் ஹவுசஸ், தென் வி ட்ரை டு டூ டைரக்ட். இப்போ நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு வி வென்ட் த்ரூ பையிங் ஹவுசஸ், அதுக்கப்புறம் வி ஹேட் லாட் ஆஃப் யூரோப்பியன் பையர்ஸ் அண்ட் பையர்ஸ் ஃப்ரம் யூஎஸ் எல்லாம் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணால் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வி வர் திங்கிங். சரி நெக்ஸ்ட்டு என்ன பெட்டராக பண்ணலாம், இதை வந்து அடுத்த லெவலுக்கு எப்படி யோசிக்கலாம் அப்படிங்கும்போது வி டுக் அ ஸ்டெப் ஆஃப் ஓப்பனிங் அன் ஆஃபீஸ் இன் யூஎஸ். For 6 months or 1 year வந்து ஒரு ஆஃபீஸ் வந்து யூஎஸில் ஓப்பன் பண்ணிடுவோம். அட் தட் டைம் கேன் யூ அஃபோர்ட் டு ஓப்பன் அன் ஆஃபீஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா வி weren't able to open an office at that time. ஓகே, ஒன்றுமே பண்ணல. எங்களுக்கு மோஸ்ட் பேஷனேட் மர்ச்சன்டைசர்னால் மார்க்கெட்டிங் பண்ணுறவர் எங்கள் டெர்மினாலஜியில் ஒருத்தரை எடுத்து அவருக்கு ரொம்ப யூஎஸ் போகணுன்னு ரொம்ப ஆசை அதிகமாக இருந்தது. அவரை ஃபுல்லாக ட்ரஸ்ட் பண்ணி எல்லா சாம்பிள்ஸும் இங்கேருந்து அனுப்புகிறோம், நீங்கள் போய் ஒரே ஒரு ஆளாக போய் ஒரே ஒரு லேப்டாப் மட்டும்தான் கொடுத்து விட்டோம். You cannot imagine the number of orders that he got for us within the next 6 months. எங்கேயோ போயிடுச்சு கிராஃப். AEPC 2000 லெவலில் டாப் 100 எக்ஸ்போர்ட்டர்ஸ் இன் இந்தியாவில் we were one of them actually. That small decision to open something. இப்போ வந்து எல்லாரும் சொல்லுவாங்க குவாலிட்டியாக இருக்கணும் உங்கள் ப்ராடக்ட் எக்ஸ்போர்ட்டுக்கு, குவாலிட்டியாக இருக்கணும் ப்ராடக்ட்டுக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் there is also a very big market. இப்போ உங்கள்கிட்ட அந்த அளவுக்கு எனக்கு சுப்பீரியர் குவாலிட்டி நீஷ் ப்ராடக்ட் என்கிட்ட இல்லை அப்படின்னாலும் there is a big market. இப்போ நீங்கள் துபாய் இருக்குது, த்ரூ துபாய் அந்த மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ்லேருந்து இந்த மாதிரி வந்து ஸ்லைட்லி லெஸர் குவாலிட்டி உள்ள ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து ஆஃப்ரிக்காவுக்கு வந்து எக்ஸ்போர்ட் ஆகுது, செகண்டரி எக்ஸ்போர்ட் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் வந்து நீங்கள் வந்து இஃப் யூ ஆர் டிசைடட் டு விசிட் அ மார்க்கெட் அப்படின்னா போய் தரோவாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். டேரா துபாய்ங்கிற ஒரே ஒரு ஏரியாவில் லாட் ஆஃப் குஜராத்தீஸ் வந்து தெளிவாக வந்து சின்ன சின்ன கடைகள் போட்டு அங்கேருந்து ஏகப்பட்ட எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. அ ஸ்மால் ஸ்பேஸ்
it makes a hell lot of difference. A small space in the country that you are going to export makes a hell lot of difference. உங்களோட வெப்சைட்டை நீங்கள் இனிஷியலி வந்து அதெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணி என்னால் போக முடியாதுன்னா your website is your visiting card. வெப்சைட்டை வந்து தெளிவாக வச்சுக்கோங்க. your website தான் வந்து உங்களை வந்து இம்ப்ரெஸ் பண்ணி வந்து உங்களுக்கு ஆர்டர் வாங்கி கொடுக்கணும். your website, your கம்யூனிகேஷனுக்கு நல்லா ஒரு ஆள் போடுங்க. இங்கிலீஷே தெரியாமல் கொஞ்சம் கசமுசா அப்படின்னு இருக்கிறதெல்லாம் வந்து போட வேண்டாம். நல்ல ஒரு ஆள் who can communicate really well அந்த மாதிரி போடுங்க. just spend a little bit extra on your staff and get the team ready. இப்போ நீங்கள் வந்து ஒரு டீமாக போனீங்கன்னா அங்கே எக்ஸ்போர்ட்டர்ஸ் உங்களுக்கு கொடுக்குற மரியாதையே இட் இஸ் டோட்லி டிஃப்ரெண்ட். when you have the team strength, when you go directly, இதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு கொண்டு வரும். ஆனால் ஃபைனலி நீங்கள் கொடுக்குற ப்ராடக்ட், நீங்கள் கொடுக்குற குவாலிட்டி, என்ன டைமுக்கு நீங்கள் ஆன் டைம் டெலிவரி பண்ணுறீங்களா, இதுதான் வந்து சஸ்டெயின் பண்ணும் உங்களோட ரிலேஷன்ஷிப் வித் தெம். அண்ட் த ஆர்டர்ஸ் வந்து கண்டினியூஸாக வரணும்னா இந்த 3 ஃபேக்டர் தான் வந்து ஃபைனலி இட் வில் ப்ளே. அப்புறம் வந்து எங்கே எக்ஸ்போர்ட் பண்ணணும், இது வந்து ஒரு பெரிய கேள்வி. எங்கே எக்ஸ்போர்ட் பண்ணணும், யூ நீட் டு சீக் நாலேஜ். உங்கள் ப்ராடக்ட் எங்கெல்லாம் இருக்குது. முன்னாடிலாம் சீக்கிங் நாலேஜ் வாஸ் வெரி வெரி டிஃபிகல்ட். இன்றைக்கி வெப்சைட்ஸ் போய் பார்த்தீங்கனாலே நிறைய முடிஞ்சிடும். எதுவுமே இல்லைனாலும் என்னென்ன ப்ராடக்ட் இருக்குது, என்ன மேட்ச் பண்ணணும், என்னென்ன கண்ட்ரியில் என்னென்ன ரெக்குவயர்மெண்ட் இருக்குங்கிறதுக்கு you have to either you depute a person and look into it, or you yourself sit and look into it. Spend some time, seek knowledge. போங்க. இப்போ அமேசான், அலிபாபா, அப்புறம் வந்து ஈபே, இந்த மாதிரி சைட்ஸ்லாம் சார் சொன்ன மாதிரி, நிதிமோகன் சார் சொன்ன மாதிரி ஒரு 1 lakhோ ஒரு 50,000ஓ வந்து மினிமமாக இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ஒரு நாளைக்கு 10 என்கொயரிஸ் வருது. உங்களுக்கு டைரெக்டாக ஃபஸ்ட்டு எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வந்து பயமாக இருந்துச்சு, ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் த ரிஸ்க் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ப்ராபப்ளி யூ கேன் பஃபர் இட். இந்த மாதிரி இதில் வந்து அவங்க மூலமாக எக்ஸ்போர்ட் பண்ணால் ப்ராப்ளி யூ ஹேவ் டு கிவ் சம் கமிஷன் டு தெம். அந்த மாதிரி வந்து பண்ணலாம். இன்றைக்கி வந்து அமேசானில் நீங்கள் வந்து போட்டு இஃப் இட் கெட்ஸ் அதாவது அந்த ப்ராடக்ட் வந்து ஹிட் ஆயிடுச்சுன்னா யூ கேன் ஈவன் கெட் யுவர் ப்ராடக்ட் அண்ட் அதாவது ஃபினான்சிங் ஈக்விட்டியே கொடுக்குறாங்க. US people are giving equity for the product that sells well in US through Amazon. இன்னைக்கு அந்த அளவு ஆயிடுச்சு. அண்ட் யாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம். இப்போ வந்து வால்யூம் வந்து நிறைய கேட்பாங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இக்கேயான் இருக்கு இல்லைங்களா, இக்கேயாங்கிறது வந்து ஒரு பெரிய மல்டிநேஷ்னல் கம்பெனி. அதே மாதிரி வால்மார்ட் வந்து பெரிய மல்டிநேஷ்னல் கம்பெனி. ஆல்ரெடி இங்கே பேசின ஸ்பீக்கர்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க there is only a wafer thin margin in that அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க உள்ளே வரும்போதே அப்பேரல் இண்டஸ்ட்ரிக்கு வந்தாங்கன்னா they will ask 1000 மெஷின்ஸ் இருக்காங்க, 1000 மெஷின்ஸ் இருந்தால் தான் அந்த பயோடேட்டாவில் இருந்தால் தான் அவங்க உள்ள ஸ்டெப்பினே பண்ணுவாங்க முன்னாடிலாம் ஒரு ஃபியூ இயர்ஸ் பேக். பட் இப்போ வந்து we can do away with that. இன்னைக்கு டேட்டுக்கு வந்து கரூரில் பார்த்தீங்கன்னா there is a wonderful synergy taking place. என்னென்னா இவ்வளோ மிஷின்ஸ் இல்லைனாலும் பரவாயில்லைங்க, நாங்கள் வந்து we have got a cluster. இந்த கிளஸ்டரில் இவர்கிட்ட ஒரு 100 மிஷின் இருக்குது, இவர்கிட்ட ஒரு 500 மிஷின் இருக்குது, இவர்கிட்ட ஒரு 100 மிஷின் இருக்குன்னு they project the cluster in such a beautiful way. Not only project the cluster, பட் அந்த கிளஸ்டரில் மெம்பராக இருக்க ஒவ்வொருவரையுமே வந்து அவங்க வந்து இந்த சர்டிஃபிகேஷன்ஸ்க்கெல்லாம் ட்ரெயின் பண்ணுறாங்க. ஸோ when every small unit adheres to ISO 9000 or whatever ரேப்பாக என்ன கேட்குறாங்களோ அது எல்லாமே வந்து பண்ணும்போது ஜாக்கி மாதிரி பெரிய கம்பெனிஸ் எல்லாம் வந்து வித்தவுட் ஈவன் திங்கிங் ஹவு மெனி மெஷின்ஸ் ஆர் தேர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்காம இன்னைக்கு டேட்டுக்கு வந்து they are prepared to give lot of bigger orders. So as a cluster, இப்போ I find that I've been coming to Madurai for the past 1 or 1.5 years and looking at the scenario, investment scenario ஆகட்டும், EPC மாதிரி இந்த ஆர்கனைசேஷன்ஸ் ஆகட்டும், எல்லாருக்குமே வந்து பேசிக்காக நம்ம முன்னேறணும். இந்த Tier 2 சிட்டி வந்து இது பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது வந்து ஒரு சினர்ஜி கிரியேட் பண்ணி எல்லாரும் வந்து கொண்டு போகும்போது ஐ திங்க் மதுரை கேன் பிளே அந்த 1 பில்லியன் 1 ட்ரில்லியன் 1 பில்லியன் அப்படின்னு சொல்லிட்டு டார்கெட் கொடுத்துருக்காங்களே, ஈஸியாக இபிசி கேன் அச்சீவ் இட்னு நினைக்கிறேன். அது தட் ஐ திங்க் இஸ் பாசிபிள். அப்புறம் வந்து யாருக்கு நீங்கள் கொடுக்க போகிறீங்க, நீங்கள் கொடுக்குற பையருக்கு வந்து என்ன கிரெடிட் ரேட்டிங் இருக்குன்னு செக் பண்ணுங்கள். ஓகே, அண்ட் வந்து இஃப் சம் ஆர்டர் இஸ் டூ குட், பி வேரி ஆஃப் இட். ரொம்ப நல்லா இருக்குது, ப்ரைஸு ரொம்ப நல்லா இருக்குன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும்னு அர்த்தம் அந்த ஆர்டரை பார்த்து. அண்ட் ரிசர்ச் பண்ணுங்கள் நல்லா உங்கள் பையரை பற்றி, அவங்க இருக்கிற கண்ட்ரியை பற்றி, அங்கே இருக்க மார்க்கெட் ஸ்டடியை பற்றி, என்னென்ன ப்ராடக்ட்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக ஒன்ஸ் யூ சப்ளை டு தெம் யூ ஹாவ் அ டோட்டல் ரிசர்ச் ஆன் கெட் அ டோட்டல் ரிசர்ச் டன் ஆன் தெம். அது பண்ணிவிட்டு அவங்கள என்ன பண்ணால் பையரை திருப்பி திருப்பி ஸ்கவுட் பண்ணி பிடிக்கிறதுல ஒரு யூஸும் கிடையாது. when you get a buyer, try to retain them unless they go due to some other external factors. Pay 100% attention to them and try to retain them and increase your ticket with them.
அண்ட் நெக்ஸ்ட் வந்து என்ன தேவை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராபப்ளி என்ன தேவை அப்படின்னா வந்து எல்லாரும் வந்து ஒரு நல்ல டீம் தேவைன்னு சொல்லுவேன். டீம் தேவைன்னா ஃபினான்சஸ் பார்க்குறதுக்கு எக்ஸ்போர்ட்டில் வந்து நடுவில் நம்மளுக்கே தெரியாமல் எக்ஸ்போர்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சமயத்தில் தெரியும் ஐயோ இதில் வந்து நஷ்டமாயிருச்சா, இதில் வரலையாங்கிறது. அது வந்து எதுக்குமே வரக்கூடாது. எவ்ரி ஆர்டர் ஹேஸ் டு பி போஸ்ட்மார்ட்டம் அண்ட் அனலைஸ் ஆஃப்டர் இட் இஸ் டன். முடிச்சதுக்கப்புறம் அதில் வந்து நமக்கு லாபம் வந்துச்சா நஷ்டம் வந்துச்சான்னு நமக்கு தெரியணும். இன்ஃபேக்ட் வந்து இன் ப்ராசஸ்லேயே நீங்கள் வந்து அதை வச்சுருந்தீங்கன்னா இட் இஸ் மச் மோர் பெட்டர். அண்ட் வந்து ப்ராஜெக்ட் டைம் டு டைம் வந்து நீங்கள் வந்து மானிட்டர் பண்ணிகிட்டே இருங்க. தென் உங்கள் டீம் வந்து உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக இருக்கணும். இஃப் யூ ஆர் வெரி குட் இன் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் டீம் வந்து ப்ரொடக்ஷனில் வந்து நல்ல ஸ்ட்ராங் பீப்புளை வந்து நீங்கள் வச்சுக்கணும். அதே மாதிரி வந்து அந்த டீமை எவ்வளோ உத்வேகம் கொடுத்து இப்போ வந்து ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு ஒன்று நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, டயர் 2 சிட்டிஸில் ஜென்ரலி மைக்ரோ மேனேஜ் நிறைய பண்ணுவாங்க. எவ்ரிதிங் வந்து அந்த முதலாளி வந்து அவர் பார்க்கணும், அவர் வந்து எஸ் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி வந்து பண்ணுவாங்க. அந்த மைக்ரோ மேனேஜிங்கிறது வந்து உங்களோட டைமை ஈட்டப் பண்ணும் உங்களுக்கே தெரியாமல். நீங்கள் வேறு ஏதோ விதத்தில் வந்து ப்ரொடக்டிவாக வந்து நீங்கள் வந்து மார்க்கெட்டிங்கில் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதோ பையரோட பேச வேண்டிய டைமையோ அந்த மைக்ரோ மேனேஜிங்கில் வந்து தயவுசெய்து வேஸ்ட் பண்ணாதீங்க. நீங்கள் மைக்ரோ மேனேஜ் பண்ணிங்கன்னா இஃப் யூ வாண்ட் டு க்ரோ ஜஸ்ட் லீவ் இட். கெட் சம்படி, எம்ப்ளாய் தெம் அண்ட் தென் கிவ் தம் மணி அண்ட் தென் கெட் இட் டன். தட் இஸ் த பெஸ்ட் வே டு க்ரோ. இன்றைக்கி எக்ஸ் இருக்கே நாளைக்கு 10x இருக்குன்னா இந்த 10xக்கு வேணுங்கிற என்ன வேலை பண்ணணுமோ அதை தான் நீங்கள் பண்ணணுமே வேறு மைக்ரோ மேனேஜிங் பண்ணி அக்கௌண்ட்ஸில் என்னாச்சு மர்ச்சன்டைசிங்கில் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க ஆரம்பித்தா வந்து யோர் க்ரோத் வில் பி ஹேம்பர்ட். ஸோ தென் பட்டிங் ஆண்டர்ப்ரனர்ஸ்க்கு இன்னொன்று வந்து சொல்ல விரும்புகிறது என்னென்னா, எக்ஸ்போர்ட் பண்ணும்போது முக்கியமான திங் தட் யூ ஹேவ் டு டேக் கேர் ஆஃப் இஸ் கரன்சி ஃப்ளக்சுவேஷன். நீங்கள் 60 நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி ஆர்டர் எடுத்துகிட்டு கொடுக்குறீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து இனிஷியலி பண்ணும்போது ஒரு ஹெட்ஜ் பண்ணி வச்சுருங்க. இல்லைன்னா வந்து ஒரு ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட் போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து அட் த எண்ட் ஆஃப் த டே வி ஷுட் எண்ட் அப் வித் சம் ப்ராஃபிட் இன் ஆர் பாக்கெட் அண்ட் நாட் பி சாரி அபவுட் இட். அண்ட் இன்னொன்று கடைசியாக வந்து இப்போது ஒரே ஒரு இது, இப்போ என்னென்ன திங்ஸ் வந்து அதாவது இந்த ஸ்கேம் இருக்கிற கண்ட்ரீஸை வந்து ட்ரை டு அவாய்ட். இந்த கண்ட்ரீஸில் ஸ்கேம் இருக்குது, இதில் பணம் வந்து சரியாக வராது, இது வந்து தெரியாத பையர்ஸ், அந்த மாதிரி இதில் வந்து நீங்கள் வந்து பி வேரி ஆஃப் தெம், டோன்ட் கோ அண்ட் do with them. Blacklisted ECGC பார்த்தீங்கன்னா அதில் வந்து எக்ஸ்போர்ட் கிரெடிட் கேரண்டி கார்பரேஷன், அதில் வந்து they'll have blacklisted buyers அப்படின்னு சொல்லிட்டு வைப்பாங்க. அதெல்லாம் வந்து தெளிவாக பார்த்துக்கங்க, உங்களோட பையரோட கிரெடிட் ரேட்டிங் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கங்க. ஒரு சின்ன இது வந்து சொல்ல விரும்புகிறேன் எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து. we did about அப்போ ஒரு 20-25 இயர்ஸ்க்கு முன்னாடி பேக்கிங் கிரெடிட் வாஸ் about 30 lakhs. அவ்வளோதான் இருந்துச்சு பேக்கிங் கிரெடிட். வி ஹேட் சம் சிசி ஆல்சோ. பேக்கிங் கிரெடிட் 100% யூஸ் பண்ணி வி டிட் ஆர்டர் ஃபார் ஒரு பைஜாமா ஆர்டர் ஃபார் இட்டலி. இட்டலியில் என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த பைஜாமா வந்து உங்களுக்கு தெரியும், பைஜாமானா ஸ்ட்ரைட்டாகவும் இருக்கும், கீழே வந்து ஒரு சின்ன கஃப் மாதிரி போட்டு கூட இருக்கும். அவங்க வந்து திடீர்னு டெக் ஷீட் வாங்கினதுக்கப்புறம் தே சேஞ்ச் த ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் செட் குட்டியாக வந்து ஒரு கஃப் கீழே வச்சுட்டாங்கன்னு. அந்த கஃபை வந்து வச்சு கொடுத்ததுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, நோ எங்களுக்கு இந்த குவாலிட்டி வந்து இட் இஸ் நாட் ஓகே, ஸோ யூ கிவ் மீ 20-25% ரிடக்ஷன் டியூ டு குவாலிட்டி அண்ட் தென் டெலிவர் அப்படின்னு சொல்லிட்டு தே ஹேட் ஆஸ்ட். ஸோ எனிபடி இன் திருப்பூர் 20-25 years would have gladly accepted them and said ஓகே நம்மளுக்கு வந்து நாளைக்கு வந்து ஒர்க்கிங் கேபிட்டல் க்ரன்ச் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. பட் வாட் த buyer was demanding was not correct. So as a company வந்து we wanted ethical buyers. We didn't want to go by what they said. So what we did was, okay fine, we won't deliver you this if you do. இட்டாலிக்கு வந்து போய் இறங்கினதுக்கு அப்புறம் வந்து அவங்க அந்த பார்கெயின் பண்ணுறாங்க. ஸோ அங்கேருந்து இங்கே கொண்டுட்டு வந்தோம்னாலே திருப்பி இந்தியா கொண்டு வந்து திருப்பி வந்தோமே டெமரேஜ் சார்ஜஸ்னால் வந்து அப்புறம் அந்த வேர் ஹவுஸில் வைக்கிறாங்க இல்லையா, அதான் டெமரேஜ் சார்ஜஸ்மாங்க. அதுக்குள்ளே அந்த வாடகை அதெல்லாம் இருந்தாலே திரும்பி வந்தால் அந்த ப்ராடக்ட் வந்து நமக்கு ஒரு யூஸும் ஆகாது அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமை. நாங்கள் வந்து அகெயின் வந்து ஸ்பெயினில் ஒரு பையர்கிட்ட பேசினோம். அங்கேருந்து இது ஒரு 6 monthsக்கு நடந்துச்சு. அங்கேருந்து வந்து ஸ்பெயினுக்கு போச்சு அந்த குட்ஸ். ஸ்பெயினுக்கு போய் அங்கே கொஞ்சம் நாள் இருந்துச்சு. பட் அந்த பையர் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு எடுத்துக்கல. ஸோ வாட் அகெயின் வி வென்ட் டு கிரீஸ்க்கு போய் கிரீஸில் வந்து அதை எடுத்துக்க சொன்னோம். கிரீஸ்க்கு எடுத்துக்க சொல்லிட்டு போயிட்டு அங்கேயும் நெகோசியேஷன் முடியாமல் 3 யூரோப்பியன் வேர் ஹவுசஸில் இருந்துட்டு அந்த ப்ராடக்ட் நல்ல வேலை இட்ஸ் நாட் அ பெரிஷபிள் ப்ராடக்ட், இட் இஸ் அப்பேரல். ஸோ இட் கேம் பேக் டு அஸ். வென் இட் கேம் பேக் டு அஸ், நாங்கள் வந்து எல்லோரும் சொன்னாங்க உங்களை 2 years முன்னாடியே அவன் 20-25% வந்து நீங்கள் கொடுத்து முடிச்சிருக்கலாம்.
இப்படி வந்து நீங்கள் ஈடுபட்டு இப்போ வந்து இந்தியாவுக்கு வந்து 20% கூட இது வந்து போகாது, த வேல்யூ ஆஃப் த குட்ஸ் வந்து போகாது. இது நீங்கள் வந்து என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னாங்க, எதுவுமே பண்ணல. 20%க்கு we liquidated the goods. You know what we had done? We had done a ECGC coverage. 80% came from ECGC coverage. ஒரு இன்சூரன்ஸுங்கிறது எவ்வளவு முக்கியங்கிறது அந்த டயத்தில் தான் வி அண்டர்ஸ்டுட். ஸோ 80 + 20 100% வி காட் இட் பேக். நிறைய நடுவில் வந்து அல்லல் இருந்துச்சு, எல்லாம் இருந்துச்சு. ஸோ இன்சூரன்ஸுங்கிறது இட் இஸ் வெரி வெரி வைட்டல் வென் யூ ஆர் டூயிங் அன் எக்ஸ்போர்ட். நெவர் எவர் இன்சூரன்ஸ் கவர் இல்லாமல் எதுவும் எக்ஸ்போர்ட் பண்ணாதீங்க. இட் வாஸ் அ கிரேட் லெசன், வெல் லேர்ன்ட். பட் அதுக்கப்புறம் இசிஜிசியே எங்களை கூப்பிட்டு செவரல் இது வந்து அட்ரஸ் பண்ண சொன்னாங்க. இதோட இம்பார்ட்டன்ஸை வந்து ஜஸ்ட் ட்ரை டு ஹைலைட் டு ஆல் த பீப்புள் ஹூ ஆர் எக்ஸ்போர்ட்டிங் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இன்றைக்கி டேட்டுக்கு வந்து உலகமே நம்ம கையில் இருக்கிற மாதிரி பவுண்ட்ரிலெஸ்ஸாக ஆகிட்டே போகுது. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எல்லாமே வந்து மறைஞ்சிட்ருக்கு, பவுண்ட்ரி எல்லாம் கம்மியாகி நம்மளுக்கு வந்து எனிவேர் இன் த வேர்ல்டு வந்து இன்றைக்கி நமக்கு நல்ல ஒரு ப்ராடக்ட் இருந்தால் அப்ரிஷியேட் பண்ணி எடுக்கிறதுக்கு வந்து பையர்ஸ் வந்து நிறைய இருக்கிறாங்க. நம்ம சஸ்டெயின்டாக அதை எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறதுலாம் நம்மளோட வெற்றி இருக்குது. ஸோ உங்களோட கையில் உங்கள் வெற்றி இருக்குதுன்னு சொல்லி இதை முடிச்சுக்க விரும்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். நன்றி.